வாங்க இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். கருணைக்கிழங்கு தோலில் துவையல். கருணைக்கிழங்கு வந்து புடிக்கரணைன்னு சொல்லுவாங்க. இந்த கருணைக்கு பேர் கருணைக்கிழங்கு. இந்த கருணைக்கிழங்க பாருங்கள், இப்படி தான் இருக்கும் பச்சை கருணைக்கிழங்கு. இதை எடுத்து நம்ம எடுத்து வேக வைக்கிறோம். வேக வச்சு அதை உரித்து அந்த கிழங்க நம்ம குழம்பு வச்சுக்கலாம், குழம்பு செஞ்சுக்கலாம். அந்த தோலை வந்து வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் நம்ம வேஸ்ட்டு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த துவையல். இதை வந்து நீங்கள் பாருங்கள், இது உரித்து தோல் வச்சுருக்குறோம். இந்த தோலை வந்து வெயிலில் காய வச்சுருங்க. உரிச்சிட்டு கிழங்கு எடுத்துக்கிட்டு தோலை வெயிலில் காய வச்சுருங்க. காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எத்தனை நாளைக்கு வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா, ஏன்னா புழுதி கிழுதியெல்லாம் இருக்கும், நம்ம வெயிலில் தானே காய வச்சுருக்கோம். அதை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி அலாசி நல்லா நல்லா கழுவிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கழுவுறனால எதுவும் தப்பு கிடையாது. அதில் இருக்கிற சத்தெல்லாம் எதுவுமே போகாது. அதை வந்து நல்லா கழுவிட்டு புழிஞ்சி தண்ணி இல்லாத புழிஞ்சி எடுத்துக்கோங்க. அதை புழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. கருணைக்கிழங்கு தோல், தேங்காய், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, காஞ்ச மிளகாய், உப்பு, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தாங்க. இப்போ வந்து அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம் நம்ம வாங்க. அம்மியிலே அரைக்கலாம், நீங்கள் மிக்சியில் அரைக்கலாம். அம்மியில் அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மியிலே அரைச்சிக்கலாம். நீங்கள் அம்மி இல்லாதவங்க மிக்சியில் அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைச்சா சீக்கிரமாக ஆயிரும், அம்மியில் அரைச்சா கொஞ்சம் லேட்டாகும். அவ்வளோதாங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்த துவையல் இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. மிளகாயை வந்து அரைங்க. மிளகா, உப்பு, புளி மூணையும் போச்சு அம்மியில் அரைக்கங்காட்டியும் நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி மட்டும் கொஞ்சம் அளவாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்கிறது துவையல், அதனால். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாட்டம் போயிடும் பார்த்தீங்களா, அது சாப்பாட்டுக்கு போட்டுக்கிட்டால் சரியாகாது. துவையல் மாதிரி இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் பாருங்கள், மிளகாயை அம்மியில் அரைச்சிங்கன்னா மிளகாயை முன்ன வச்சு மிளகா, உப்பு இதெல்லாம் வச்சு அரைச்சிட்டு மறுபடி தேங்காய், அந்த தோல், கருணைக்கிழங்கு தோல், கருணைக்கிழங்கு வேக வச்சு உரித்த தோல், அதை வந்து அம்மியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம். தோல், மிளகாய், தேங்காய், உப்பு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம். அளவு சொல்கிறேன் கேட்டுங்க. ஒரு மூடி தேங்காய், புளி ஒரு நெல்லிக்காய் அளவு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, உப்பு, மிளகா, காஞ்ச மிளகா, இவ்வளோ தாங்க. இதை மட்டும் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு பாருங்கள், இது மாதிரி நைஸாக அரைச்சிருங்க. நைஸாக அரைச்ச பின்ன சூடான சாப்பாடு வச்சு இந்த தொகையில் போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி சுட சுட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அப்புறமேட்டுக்கு நிஜமாவேங்க எள்ளு துவையல் எப்படி இருக்கும் அதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஏன்டா இவ்வளோ நாள் இதை போய் வேஸ்ட் பண்ணிட்டோமா, இவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நினச்சி பார்ப்பீங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம் நம்ம இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க. இந்த தோலை மட்டும் கொஞ்சம் மலைப்பு பார்த்துக்காம கருணைக்கிழங்கு தோலை உரிக்கிறோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து அப்படியே வெயிலில் வச்சுருங்க. அவ்வளோதான். வெயிலில் வச்சுட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவை இருக்கிறப்ப வச்சுக்கலாம். அது சாப்பாடு இந்த கஞ்சி வைப்பாங்க பார்த்தீங்களா, கஞ்சி வச்சு இந்த துவையல் தொட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சூடான சாப்பாட்டில் இதை போட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கருணைக்கிழங்கு தோல் துவையல் ரெடி.